எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலாம். என்ன ஸ்வீட்டு? லட்டு பண்ணலாம். சரியா? லட்டு பண்ணலாமா? வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்வீட்டு செய்யலாம். வாங்க. இப்போது தேவையான பொருள் பார்க்கலாமா? பாசிப்பருப்பு இது. பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அப்புறம் தேவையான அளவு நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூ முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு ஒரு 5-6 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு சிறுபருப்பு இருக்குல்ல, நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கருப்பு ஏதாவது சின்ன சின்ன அந்த இதோட இதெல்லாம் இருக்கும், உமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நெய்யில் போட்டு சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். சரியா? இது வந்து கலர் மாறவே கூடாது. பாசிப்பருப்பு இது. இந்த பாசிப்பருப்பு ஹல்வா செய்யலாம். இதில் பாசிப்பருப்பு லட்டு செய்யலாம். பாசிப்பருப்பில் பாயாசம் பண்ணலாம். நிறைய வெரைட்டி பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறது பாசிப்பருப்பு லட்டு, லட்டு. சரி செய்யலாம். இது மாதிரி வறுக்கணும். நம்ம நல்லா வறுத்துட்டோம். கலர் மாறாமல் வறுத்து எடுக்கணும். சரியா? இதை பாசிப்பருப்பு சொல்லுவாங்க, சிறுபருப்பு சொல்லுவாங்க, பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க, ஹிந்தியில் மூங் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சிடணும். நான் ஜலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜலிச்சிடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சிடுங்க. ஜலிச்சிட்டு இந்த 1 கப்புக்கு 1 கப் சுகர். சரியா? 1 கப்புக்கு 1 கப்பு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டி போடணும். சரியா? போட்டுட்டு ஏலக்காய் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு 5-6 ஏலக்காய், அது கொஞ்சம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ல, லட்டெல்லாம் வாசனையாக இருக்கணும்ல சாப்பிட. கடாய் வச்சாச்சு. நெய் ஊற்றி நல்லா சூடாக காய்ச்சி இதை மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, மாவு வறுத்துட்டு பவுட்ரு பண்ண மாவு, சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த கீ வந்து ஊற்றிட்டு நல்லா சூடாக ஊற்றணும். நல்லா சூடாக ஊற்றினா தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். நல்ல கீ வாங்குங்க. உதயம் கீ வாங்குங்க. நான் எப்போவுமே உதயம் கீ தான் வாங்குவேன். அது வாங்கி யூஸ் பண்ணுவேன். கேஷ்யூ போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச அப்புறம் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கீழே கேஷ்யூலாம் பொரிச்சிட்டோம். நல்லா நெய்யில் ஊற்றிட்டு நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இதை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு லட்டு பிடிச்சிடலாமா? லட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன பிள்ளைங்களுக்கு. மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போது நம்ம லட்டு பிடிச்சிடலாம். சரியா? சூப்பராக லட்டு வரும் பாருங்கள்.
பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. செய்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, டப்பர் வேரில். ஈவினிங்கில் குழந்தைங்க வந்தால், ஸ்கூல்லேருந்து வந்தால் சாப்பிட ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் சந்திக்கலாம். சரி.